வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா மார்னிங் வந்து நான் ஒரு கடைக்கு டிஃபன் வாங்க போயிருந்தேன். சிதம்பரத்திலேயே கொஞ்சம் பிரபலமான கடை தான். கீழரத வீதியில இருக்கிற ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் தான், ஹோட்டல் தான். ஸோ நாங்க டிஃபன் வாங்க போயிருந்தேன். நான் போன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:50 இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட பில் போட்ட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:52 இல்ல 53 இருக்கும். ஆனா வந்து நான் வந்து பே பண்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. எனக்கு நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கிறதுனால நான் 7:57க்கு நான் வந்து பில் பே பண்ணேன். பில் பே பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் கழிச்சு நான் போய் கேட்குறேன். அவங்க எனக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ணல. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் சாப்பாடு கொடுத்து ஆர்டர் கொடுத்து 20-25 நிமிஷம் ஆச்சு. எனக்கு அப்புறம் வந்தவங்கலாம் டீ டீ ஆர்டர் போட்டு டீ குடிச்சு டிஃபன் ஆர்டர் போட்டு பார்சல் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அதை நான் போய் கேட்க போனால், உங்களுக்கு எவ்வளோ நான் பில் பே பண்ணணும் ரிட்டன், டிஃபன் வேணுமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்க ஒரு கஸ்டமர்கிட்ட. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் எனக்கு பேமெண்ட் ரிட்டன் பண்ணுறங்க அப்படின்னோடனே எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுட்டு 115 ரூபாய் நான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன். அதே ரிட்டன் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் அதில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஒரு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து நீங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் நீங்கள் வந்து நடத்துறீங்க ஹோட்டல் அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க, உங்கள் அமௌண்ட் தான் ரிட்டன் பண்ணிட்டேன்ல போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், கண்டிப்பாக உங்கள் இதை பற்றி நான் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, போட்டுக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, பேட் ரிவ்யூ போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து வாங்குற கஸ்டமர் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பல்க் ஒரு ஆர்டர் ஒரு 80 பார்சல் இட்லி வந்தது அதுன்றதுனால எல்லாரும் அதில் பிஸியாக இருந்துட்டாங்க. அதே மாதிரி மற்ற கஸ்டமரையும் பார்க்கணும் இல்லை, அதுக்கு ஒரு ஆள் ஒதுக்கினாலும் மற்றதையும் பார்க்கலாம்ல. நான் போய் கேட்டதுக்கு, நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சோம் நாங்கள் அப்படின்ட்டு என்கிட்ட அசால்ட்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. நான் வந்து என் குழந்தைங்களுக்கு தான் இட்லி வாங்க போனேன் காலையில். ஆனால் அவங்க பண்ண இதனாலேயே எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக யாரும் பண்ணாதீங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப வெறுத்து தான் இனிமேல் இந்த ஹோட்டல் பக்கம் நான் போகவே மாட்டேன். ரொம்ப வெறுத்து தான் அந்த ஹோட்டலை விட்டு நான் வெளியில் வந்தேன். அவங்களுக்கு அதை பற்றி ஒரு இதே அக்கறையே கிடையாது. அவங்களுக்காக மொத்தம் பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர்னால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இழப்பீடும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுக்காக போகிறது இல்லை. ஆனால் மன உளைச்சலானது நான் தான், எனக்கு தான் தெரியும். ஸோ வந்து பார்த்துக்குங்க, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இனிமேல் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்னு மட்டும் நினச்சி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அவங்களுக்கும் வந்து மனசுன்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் வியாபாரத்தை பார்க்கணுங்க. நான் உங்களை தப்பு நான் சொல்லலை. ஆனால் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்க்கலாம்.